இப்ப தேவையா? டென்ஷன்ல வேற என்ன பண்றது? நாளைக்கு சிகரெட் பிடிக்கிற உனக்கு புருஷனா வந்தா அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போவல. அந்த மாதிரி ஆளை செலக்ட் பண்ண மாட்டேன். அப்ப எந்த மாதிரி ஆள் வேணும்? ஃபர்ஸ்ட் அவன் சிகரெட் பிடிக்க கூடாது. தண்ணி அடிச்சா ஓகேயா? நோ. அதுவும் கூடாதா? எப்போது பார்ட்டியில குடிக்கலாம். அங்க டான்ஸ் ஆட வேண்டி வந்தா? என் கூட மட்டும்தான் ஆடணும். அது மட்டும் இல்ல, தினம் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். லேட்டா வந்தா? டோர்ஸ் க்ளோஸ்ட். அவன் பக்கத்து வீட்டுல போய் டோரை தட்டினா டிவோர்ஸ். கோபுரானே, எதெல்லாத்தையும் காரணம் சொல்லி புருஷனை கட்டி விடலான்ற ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கியே தவிர அவன் கூட குடும்பம் நடத்துற ஐடியாவே இல்ல. இதுல தாலியை கொண்டு போலன்னா கல்யாணம் நடக்காதுன்ற பில்டப் வேற. லேட் பண்ணது நீ, மாட்டிக்கிட்டது நான். அம்மா, அந்த உருண்டையா இருக்குமே அதை எடுத்துட்டு வந்தியா? எது? அதாம்மா, அந்த தாலி அது மேல வைப்பாங்களே பச்சை உருண்டையா இருக்குமே அது. தேங்காயா சொல்ற? கோகனட். இந்த ஊர்ல கூல் ட்ரிங்க் அது இதுன்னு குடிச்சு போர் அடிச்சிச்சு. இருந்தா உடைச்சு குடிக்கலாம் தான். அது மட்டும் இருந்திருந்தா அது உன் மண்டையில போட்டு உடைச்சிருப்பேன். நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். ஜோக் அடிக்கிறானா? ஜோக். இந்த டென்ஷன் போக ஒரு வழி சொல்லவா? என்ன? ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதாம்மா உன் பேக்ல இருக்கிற ஐட்டம்ஸ். அதுல இருக்கிற நோம்பு கயிறை நான் உன் கையில கட்டுறேன், நீ என் கையில கட்டு. அச்சதை நான் உன் தலையில போடுறேன், நீ ஏன் தலையில போடு. அடுத்து தாலி கயிறை நான் உன் கழுத்துல கட்டிடுறேன், கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் முக்கியமானதே இருக்கு, பாலு பழம் பூ. ஆக்சுவலி நான் தாலி கயிறு அப்படி யூஸ் பண்ண மாட்டேன். வேற என்ன செய்வேன்? என்ன மூச்சு நின்றுச்சா? இல்ல, ட்ரெயின் நின்னுடுச்சு, வா இறங்கலாம். இப்போ நம்ம அங்க எப்படி போறது? உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது. சைக்கிள் ஓட்ட தெரியுமா? தெரியும். சரி, நீ ஓட்டு, நான் ஏறிக்கிறேன். நான் ஓட்ட மாட்டேன். அப்ப நீ ஏறிக்க, நான் ஓட்டுறேன். நான் ஏற மாட்டேன். ஏற மாட்டேன், ஓட்ட மாட்டேன்னா நான் என்ன பண்றது? வா அப்படி போலாம். ஏதாவது ட்ரக் பஸ் கிடைக்குமான்னு பாப்போம். எகிர்ன வர எகிர்னா இப்ப அப்பாவியா தூங்கிட்டு இருக்கு. ஹலோ, நாங்க இங்க வந்துட்டோம். நீ எங்கடி இருக்க? நானா? ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு. ட்ரக்ல வரும். ஃப்ளைட்டை மிஸ் பண்ண, ட்ரெயினையும் மிஸ் பண்ணிட்ட. நீயாவது மிஸ்ஸா வருவியா? ஏய் ஷட் அப். இந்த கண்ட்ரி இருக்கானே, அவன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்குது. தபாரா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? இப்ப டயர் மட்டும் வெடிச்சது, அந்த பழைய என் மேல தூக்கி போட்டுருவா. டங்கு சிங்க் ஆயிடுச்சு. அவன் ஹெல்ப் பண்ணல. ஐயோ ஆண்டவா, இந்த கண்ட்ரி கிட்ட என்னையே மாட்டி விட்ட. கடவுள் என்ன பண்ணாலும் அது நல்லதுக்குதான். அது உண்மைதான். பாசிட்டிவா யோசிக்கணும், இல்ல எதுவும் நடக்காது. there is a reason for everything. போமா போ. அது சரி.
யூ தாலி எடுத்துட்டு வந்தியா? ஒன் செகண்ட். தேங்க் யூ. எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா? See you girls. ஏய் இரியா, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கிளம்பிடுவியா? இல்லங்க. சரியான ஆளியா, உன் லக்கேஜ் நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம். சரி, நீ எங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு வந்த, உள்ள வாயா, கூட்டிட்டு போடா. ப்ளீஸ் கம் சார். வாங்க வாங்க. தொல்லை ஒழிஞ்சதுன்னு விடுங்க, அவனை அங்கிருந்து அப்படியே அனுப்பிடுங்க. என்னாச்சுங்க? என்ன ஆகணும், எல்லாம் உன்னால தான். நீ இந்தியால இருந்து புரோகிதரை கூப்பிட்டிய, அவர் ஏர்போர்ட்ல ஏதோ வம்பு பண்ணிருக்காரு, அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், அவனுங்க எல்லாம் கூப்பிட வேண்டான்னு. கேட்டியா? ஏன் மாலையை மாத்தி தாலி கட்டினா பார்த்தாதா? சம்பிரதாயம் சடங்குன்னு சொல்லிக்கிட்டு என்னாச்சுன்னு பார்த்தல. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தாலி கட்டினாதான் அது கல்யாணமா? நான்சென்ஸ். எல்லாத்தையும் தூக்கி எறி. என்ன சார் இது? கடல் தாண்டி வந்துட்டா நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் மறந்துடுவீங்களா? இது இல்லைன்னா கல்யாணம் நடக்காதான் தூக்கி எறிஞ்சிங்களே. இதோட மதிப்பு தெரியுமா? இது தாம்பூல தட்டு. இதுல வெத்தலையும் பாக்கையும் எதுக்காக வைக்கிறாங்க? வெத்தலையும் பாக்கும் இணைஞ்சிருக்கிற மாதிரி கணவனும் மனைவியும் இணைஞ்சிருப்போன்னு இதை வச்சு பிரமாணம் எடுப்பாங்க. இது திருமாங்கல்யம். மாங்கல்யம் புனிதமானது. அதான் மஞ்சக்கயிறுல கூக்குறாங்க. இத பெண்கள் கழுத்துல கட்டுறதே பெண்கள் புனிதமானவங்கன்னு காட்டத்தான். புகுந்த வீடுதான் அவங்க வாழ்க்கைனாலும் அவங்க என்னைக்கும் பிறந்த வீட மறக்க கூடாதுன்னு தான் 2 மாங்கல்யம் அவங்க கழுத்துல இருக்கு. 2 பேரும் தலையில மஞ்சள் அச்சதைய போடுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுல தனலட்சுமி எப்பவும் இருக்கணும் தான். எதுக்கு அவங்க 7 அடி எடுத்து வைக்கிறாங்க தெரியுமா? முதல் அடி தானியம் நிறைஞ்சிருக்கணும்னு, 2வது அடி மகிழ்ச்சியா வாழணும்னு, 3வது அடி குடும்பம் நல்லா இருக்கணும்னு, 4வது அடி வாரிசுகளுக்காக, 5வது அடி செல்வத்துக்காக, 6வது அடி சொந்த பந்தங்களுக்காக, 7வது அடி நீண்ட ஆயுளுக்காக. 8 திக்கு சாட்சியா 7 அடி எடுத்து வச்சு 6 சாஸ்திரங்கள், பஞ்சபூதங்கள், 4 வேதங்களை அவங்க சாட்சியா வச்சு 3 முடிச்சு போட்டு 2 உள்ளங்கள் ஒண்ணு சேரத்தான் கல்யாணம் சார். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு அவமானமா இருக்கு. கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்போவாவது உனக்கு புரிஞ்சா சாரி சொல்லு. இவன் திருந்த மாட்டான். என்னடா சைலண்டா இங்கே வந்து நிக்கிற? தலை வலிக்குது. சரகடி போயிடும். தண்ணி அடிச்சா போயிடுமா? ஏன்? உன் பெரிய தாத்தா கேப் விடாமல் சரக்கு அடிச்சாரு, ஆஸ்தி போச்சு. உன் அப்பா கேப் விடாமல் சரக்கு அடித்தான், உயிர் போச்சு. உனக்கு தலைவலி போகாதா? உன்னதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு சிகரெட் குடியா? பழக்கத்தை விட்டுட்டேன். என்னையா அது? நேற்று சரக்கை விட்டுட்டேன்னா இன்னைக்கு சிகரெட்டையும் விட்டுட்டியா? கல்யாணத்துக்கு ஒரு காரணத்தை சொன்னல, இந்த சிகரெட்டுக்கு ஒரு காரணத்தை சொல்லு. எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு அது பிடிக்கல. உனக்கு பிடிச்சவளுக்கு சிகரெட் பிடிக்கலன்னு சிகரெட் விட்டுட்டியா? ஊருக்கு கிளம்பிட்டியா? எனக்கு கோவம் கொஞ்சம் அதிகம். என் கோவத்தினால தான் உன் ப்ரோக்ராம் அப்செட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. சச்சே, உன் கோவம் தான் உனக்கு அழகே. ஏர்போர்ட்ல நீ கோவப்படாம இருந்திருந்தா அவங்க உங்க வழியில போயிருப்போம். இவ்வளவு தூரம் ஒன்னா டிராவல் பண்ணிருக்கவே மாட்டோம். இந்த ஹாப்பி மொமெண்ட்ஸும் கிடைச்சிருக்காது. இருந்துட்டு போலாம்ல. உனக்கு ஓகேனா நான் வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்கேன்.
கண்ணாலே உன்னை கொஞ்சாதோ என்னுயிரே நீதானே அதை நாளும் நானும் சொல்வேனே ஆசையாய் நீ வந்தால் ஏதோ ஏதோ செய்யுதே கிட்டவா காதில் சொல்லுவேன் கிட்ட நான் வந்துட்டேன் படபட சத்தம் கேட்டுட்டேன் முத்தத்தால் அதை போக்கவா வெண்ணிலவே வந்ததே காதல் சொல்லி தந்ததே இன்னும் என்ன தேவை நீ சொல்லடி சின்ன சின்ன கண்ணிலே உள்ளுக்குள்ளே ஆசைகள் சொல்லி வைத்தால் தீர்ப்பாயோ கள்வனே காற்றாக நான் வந்தேன் தடையேது இங்கு உனை தழுவ உனக்காக பிறந்தேனே உன்னை தேடி நானும் வந்தேனே பஞ்சாங்கம் பார்ப்போமா மாலை மாத்திக் கொள்வோமா கண்ணை போல் உன்னை தாங்குவேன் என் காதல் வைரம்தான் பட்டை தீட்டி பார்த்துக்க கண்ணில் ஏக்கம் இனி தேவையா வெண்ணிலவே வந்ததே காதல் சொல்லி தந்ததே இன்னும் என்ன தேவை நீ சொல்லடி சின்ன சின்ன கண்ணிலே உள்ளுக்குள்ளே ஆசைகள் சொல்லி வைத்தால் தீர்ப்பாயோ கள்வனே ஹேய் வெல்கம் வெல்கம் கல்யாண பொண்ணு. ஃபாரின்ல இருந்து எங்களுக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்தன்னு தெரியாது, ஆனா உனக்காக வார்டன் அங்கிள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாப்பிள பாத்திருக்காரு. வாடா வா மை டியர் சிஸ்டர் வசு. மாமா வந்துட்டா. ஹீ இஸ் மிஸ்டர் விஜயகுமார், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், கரண்ட்லி ஒர்க்கிங் லண்டன்டா. உன் மாமனார் மாமியார் உன் நாத்தனாருங்க. ஹாய். அறிமுகம்லாம் முடிஞ்சிருச்சு. நீ போய் கல்யாண பொண்ணு மாதிரி வந்துட்டேன்னா தட்டை நம்ம மாத்திரலாம். மாமா நான் பேசிட்டு வரேன். அவன் பேர் என்ன? துளசி. அது இல்லடா, இப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பதில்? டேய் நீ போய் வெளியே இரு. என்னை மன்னிச்சிருங்க தன்ராஜ் சார். வசுந்தராவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஹர்ஷா, அவசரப்பட்டுட்டேன், சாரிடா. எனக்கு எதுக்கு மாமா சாரி சொல்றீங்க? நீ தானடா அவளுக்கு அண்ணன். நான் ஆஃப்டர் ஆல் ஹாஸ்டல் வார்டன் தானடா. ஹாஸ்டல்ல இருந்த வரைக்கும் உங்களை பார்த்துக்கிட்டு கார்டியனா இருந்தேன். எப்ப காம்பவுண்டை விட்டு வெளியே வந்தாச்சோ அப்புறம் நீங்க யாரும் நான் யாரும். இது வரைக்கும் உங்களை கேட்காம அவ ஏதாவது முடிவு எடுத்திருக்காளா? இந்த ஒரு விஷயத்துல தான் அவளா முடிவு எடுத்திருக்க மாமா. இவ முடிவு எடுத்ததுல தப்பு இல்லடா, ஆனா அவன் யாரு? வணக்கங்க, என் பேர் துளசி. நீங்க வசதியை தான் பெருசா பாக்குறீங்கன்னா நாங்க பெரிய கோடீஸ்வரங்க. இல்ல படிப்பு தான் முக்கியம் நினைச்சா நான் எம்இ படிச்சிருக்கேன். ஒருவேளை கௌரவமான குடும்பம் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா எங்க அப்பா டெப்டி சேர்மன். உங்க பொண்ணு அழகா இருக்கான்னு நான் லவ் பண்ணல சார். சம்பிரதாயத்தை மதிக்கிற இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். லவ்ங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறதில்ல, ஒருத்தர் நம்பணும். எங்க காதல் உண்மையானதை நம்புனீங்கன்னா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வெல், ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் தான் இப்போ இங்க தடையா இருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி சார், உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் சொல்லல. நோ நோ, நாட் அட் ஆல். உங்க குவாலிஃபிகேஷன் நான் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் உங்க ரெண்டு பேரையும் வாழ்த்துறது தான்.
மாமனும் மச்சானும். இப்ப என் மாமாவோட அப்பா அம்மா, என் மாமாவோட என்டையர் ஃபேமிலி, இப்ப என் மாமாவோட டேரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் சுரேகா, ஹாய். ராஜு, ஹலோ. சீக்கிரடியா, வேலை இருக்குல்ல. என்ன வேலை? பிள்ளைங்களை பெத்துக்கணும்ல. குழந்தைங்களா? எத்தனை குழந்தைங்க? 10-12 பெத்துக்கலாம். 10-12 குழந்தைங்களா? உனக்கு வேணாமா? ம்ஹும். எனக்கு ஒண்ணே ஒண்ணு போதும், ஒண்ணா? உங்களை மாதிரி. டன்.